விஜயதசமியை முன்னிட்டு சென்னையில் உள்ள கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்த வணிகர்கள் பொது கணக்கு துவங்கி வியாபாரத்தை தொடங்கினர். நவராத்திரி விழாவை முன்னிட்டு கோயில்கள் மற்றும் வீடுகளில் கொலு அமைத்து பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சரஸ்வதியை நவராத்திரியின் 9ஆம் நாளில் வணங்கினால் கல்வி வளம் பெருகும், தொழில் வளம் உயரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இன்று விஜயதசமியை முன்னிட்டு காலையில் கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை வடபழனி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த வணிகர்கள் பொது கணக்கு துவங்கி வியாபாரத்தை தொடங்கினர். இங்கே நவராத்திரி கொலுக்காக சாமிக்கிட்ட அர்ச்சனை பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். ஸோ இது முதல் வருஷம் ஸ்டார்டிங்குன்றதுனால இந்த கணக்கு புக்கு எல்லாமே வச்சு அவர் பாதத்தில் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக இங்கே வந்து நல்ல தரிசனம் வாங்கிட்டு கிளம்புவோம். வருஷம் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இங்கே வந்து பூஜை போட்டு சுவாமிக்கிட்ட வேண்டிட்டு போகிறது ரொம்ப கரெக்டான இதுவாக வச்சுட்ருக்கேன். ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி வந்து சுவாமிகிட்ட அர்ச்சனை பண்ணி புது கணக்கு ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் வந்து பூஜை போட்டுட்டு இப்போ கிளம்பிட்டுருக்கோம். இதேபோன்று விஜயதசமியையொட்டி சென்னை டி நகர், வள்ளுவர் கோட்டம், வடபழனி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தனியார் பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை பெற்றோர் ஆர்வத்துடன் சேர்த்து வருகின்றனர். ப்ரீகேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். புதிதாக பள்ளிகளில் இணைந்துள்ள குழந்தைகள் அரிசியில் ஹரி ஓம் என்று எழுதி பள்ளியில் சேர்ந்து வருகின்றனர். கும்பகோணத்தில் விஜயதசமியை ஒட்டி பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை சேர்க்க பெற்றோர் ஆர்வத்துடன் குழுமினர். பள்ளிகளில் யாகம் போன்றவை நடத்திய பின்பு முதலாக சேர்ந்துள்ள குழந்தைகளுக்கு நவதானியங்களை பரப்பி அதில் ஓம் மற்றும் ஆ போன்ற எழுத்துக்களை எழுதி பழக்கினர்.